பார்க்கவில்லை கத்திக்கு உள் புகழ் கலக்கவில்லை என்றைக்கு நீ இருக்க கவலை இல்லை அம்மா கவலை இல்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயை கருவாதி வர இடத்தில் போது உலக உண்மை மதிக்கும் உடிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூடும் பிடிக்கும் இடத்தில் இருக்கும் போது உலக உண்மை மதிக்கும் உடிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூடும் பிடிக்கும் மரியாத தடைவாது பிடிக்காதே என்று பாட உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதை நடத்த
கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கு திறமசாலி வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கு திறமைசாலி வணக்கம் வணக்கம் வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கு புண்ணியவான்களுக்கு வணக்கம். வந்திருக்கு அனைவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏவங்களுக்கு அனைவருக்கு வணக்கம். கோமாளி 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 நாவொரு ஏமாளி 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 இளைய கூட ஒரு கோமாளி 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 ஏமாளி ஏமாளி ஏமாளி. பலே! வணக்கம் மந்திரம் நமஸ்தே. பெருமாந்த பெரியவர்களே, பெருமைப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பெருமடிக்கு விழா கம்பியார்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கும் பத்தார நாடே கலா ரசிகர் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமுது தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காசு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய மக்களே, அண்ணன் இன்னைக்கு ஊருக்கு போவேன். திண்ணை நமக்கு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளை சில கம்பெனி இருக்க. அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சி சொரங்கலாம்னா அந்த நேரத்தில் சொரண தெரியாது அத்தாச்சிக்கு. மற்றும் காஜமாட்டுக்கு ஒண்டி கட்டையை தொண்டி கட்டையை மற்றும் அறிவுந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களை, ஊர் பெரியோர்களை, தாய்மார்களை, தந்தைமார்களை, இளைஞர்களை, இளைஞர்களை, மாணவர்களை, மாணவிகளை, குழந்தைகளை, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிலிருந்து நாடகத்தினை காண வந்திருக்கும் பட்டார நாடக கலா ரசிகர் மக்களை அத்தனை அன்புகளுக்கும் எங்கள் சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனம் குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகம் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். ஏன்னா நம்ம நாடகம்னா அவங்க கேட்டு கேட்டு அழுத்து போயிடுவாங்க. ஆரம்பம் சொன்னா ஏதோ பூஜா செய்ய போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள். நீங்கள் எல்லாம் முதலாளி, நாங்கள் எல்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சிரிச்சிருமா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஒரே சிரிச்சோம்னாலும் குடும்பம் சிரிச்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு அருமையான கூட்டம். அடியே ஆத்தி அது கடல் மாதிரி கூட்டம்டா. இது கூட்டம், இது கூட்டம் நேற்றுலாம் என்ன கூட்டம் இருக்கிற கடுமையான கூட்டமாப்புல. நாடாம் வந்ததே ஏற்றுடா. அது முந்தாத்து அருமையான ரசிகர்கள். இந்த கூட்டத்தை பார்க்கல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஒரு 100 நாள் வேலை பார்த்துட்டு சாப்பிட தனித்தனியாக உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த கம்பெனி மாதிரியே இருக்கு. இந்த வேலைக்கு போற விஷயம் நான் வளர்த்து ஆத்தாக்க தூக்கி சோத்தை கட்டிக்கிறது, ஒரு வாட்டர் கேன் தண்ணி, ஒரு துண்டு, ஒரு சாந்து சட்டி. சாந்து சட்டி எது தெரியுமா? தலைக்கு வச்சுட்டு படுத்துக்கிற எல்லாத்தையும் கொண்டே பாருங்க. கம்மா கட்டை இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு பாருங்க துண்டை விரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. துண்டை விரிச்சு பாருங்க உட்காந்து வெத்தலை பாக்கு போட ஆர வைப்பாங்க. வெத்தலை போல பேசுறது யாண்டி கருப்பாயி உனக்கு தெரியுமா? சுப்பிரமணி கொண்டாடியே தங்கராஜையும் வச்சிருக்காங்க நம்மள உனக்கு தெரியுமா? அது மட்டும் மாதிரி யாரு கேட்குற யாரும் வெளியும் தெரியுமா? போறானா வரானா, மோட்டர் பைக்லேயே வரானா, மோட்டர் பைக்கு வைக்கிற இடத்துல சடச்சடன் சட்டம் தாண்டி கேட்குது. அப்படின்னு போனோம்மா அவங்க வேலையை பார்த்தா எந்த பிரச்சனையாவது வருமாடா. சரி அதுதான் போனா போதும். ஒரு மனுஷனுக்கு குழந்தை உடஞ்சுன்னா என்ன செய்யணும்? குழந்தை உடஞ்சுன்னா அந்த குழந்தைய பார்த்துட்டு சக்கரை தண்ணியை தொட்டு வச்சுட்டு கையில் கிடைக்கிற காசை கொடுத்து வரதான் மரியாதை. நம்மளாம் தாத்தாக்கு அப்படி இல்லை. இங்க இருந்து போவாங்க, குழந்தைய பார்ப்பாங்க, குழந்தைய பார்த்துட்டு பாருங்க, சக்கரை தண்ணி தொட்டு வைப்பாங்க, தொட்டு வச்சு பாருங்க, கையில கிடைக்கிற காசை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பாருங்க அந்த பிள்ளைய தூக்கி பார்க்கறது. அடையே ஆத்தி இந்த பயலை பாரு, அவங்க சித்தப்பனை ஒரு சாப்பிட இருக்காண்டி அப்படிங்கிறது. அவங்க அடி கிடப்பாங்க, உங்க மயில வச்சு வந்துடுது. போனோம்மா நம்ம வேலையை பார்த்தோம்னா அப்படின்னு இருக்காங்க. ஆனா அண்ணன் தயவு செய்து வெடி போடுறவங்களாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே போட்டுருங்க. நாங்கள் நடிக்கையிலே போட்டு எங்களுக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஒன்று அதை கேட்கறதா இல்லை நாங்கள் பேசுறது நீங்கள் கேட்குறதான்னு தெரியாமல் போயிடும். அவங்க விழுந்துருச்சா பார்த்துக்கிறத வெடி போட்டு அன்னைக்கு ஒரு நாள் அவனை தான் ஓட்ட மாப்பிள்ள நாடாதான் வெடி போட்டுக்க மூதை பார்த்து நிமித்து வச்சு போடாம நிமித்து வச்சு போடாம இப்படி சார்ஜுக்கிட்டு போயிடுச்சு மாப்பிள்ள. அந்த ஆள் ஸ்பாட்லேயே காலி மாப்பிள்ள. வெடி போடுறதுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா எதுக்குள்ள கல் வைக்கணும்? கொண்டு துப்பாக்கி வச்சு சொல்றாங்க. அதனால பார்த்து ரொம்ப சுதாரம் பண்ணுங்க. ஆனா எல்லாருக்கும் நான் வளர்த்த ஐயங்க, எல்லாரும் நான் வளர்த்த ஆத்தாக்க, எல்லாருக்கும் கொரோனா வாழ்த்துக்கள். வந்துச்சு பாரு கொரோனா, நம்மளை கொண்டுட்டாங்கடா சண்டாளங்க. கொரோனா கொரோனா கொரோனான்னு சொல்லி கடையத்தில் நம்ம பாக்கெட்ல காலனா இல்லாம போச்சு மாப்பிள்ள. 10 வருஷம் 11 வருஷமா நாடாத்துக்கு வருவேன். 3000 3500 சாப்பாடுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி, டெய்லி ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்கிற சீனு இப்படிலாம் இருந்துட்டு மாப்பிள்ள.
கொரோனா வந்தோம்னா பாருங்க, ஒரு 8 மாசத்துக்கு முன்னால செங்கல் அல்ல போட்டாங்க என்னையெல்லாம். அப்படியே குடியிலே தொப்ப மயில் தட்டுது, கல் அல்ல முடியல, திட்டாங்க, எதுக்கு வேலை போயிருப்பாரு அப்படின்னு. 400 ரூபா 350 ரூபா சம்பளத்துக்கு பட்ட வாடு. நிறைய ஆளை பார்க்குறேன், நிறைய பொம்பளை பிள்ளையெல்லாம் பாரு தக்காளி வித்துக்கிட்டு இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை வெள்ளாப்பூடி விற்கிது, எதையாவது மீன் வியாபாரம். நானும் என்னென்னவோ வியாபாரம் பண்ணி பார்த்தேன்டா. மீன் சூட காரம் நெத்திரிப்பட மீன் பட்ட வாடு. கொரோனா வந்து அவன் ஒன்று ஆத்தி ஆனா ஒரு வயல கொரோனா வந்து ஒரு வயல நான் இருந்தேன். ஆமா மாப்பிள்ள, ஒரு வயல கொரோனா வந்து ஒரு வயல நாயா. ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒரு தொழிலை நம்பித்தான் இருப்பான். ஒரு அண்ணன் எல்லாம் அப்ப இருந்து பெட்டி அண்ணன் மிருதங்க, நீங்க யாரும் நம்ம இந்த தொழிலே நம்பி இருந்தா இத்தனை நாளா. இப்ப லேசா கொரோனா வருதுன்னு லேசா சொல்லுங்க, ரெண்டாவது போது நான் செங்கக்கல் அழியாது பண்ணிக்கணும்னு ஒரு ஆள் ஒரு வேலையை பழகிட்டாங்க. கொரோனா லீவ்ல நிறைய பாவம். இந்த கொரோனாவில் நல்ல வியாபாரம் ஒன்று 2 கடை தாண்டா, மெடிக்கல் காய்கறி கடை. அவன் வச்சே தாண்டா வேலை, மளிகை கடை மெடிக்கல் காய்கறி கடை தான். ஆனா கொரோனாவுக்கு முன்னால, கொரோனா வந்தவனா ஒரு 8 மாசம் 7 மாசம் எந்த குடும்பத்துல எந்த சண்டையும் இல்லாம கொண்டாட்டினா புருஷங்களை வாங்க புருஷா போங்க புருஷாங்க. 9 மாதம் கல்யாணம் முண்டப்பை தாலி சாரால கேடு வேலை முடிச்ச முண்டப்பை எந்த நேரம் வந்தாலும் தண்ணியை போட்டுக்கிட்டே வரேன். அப்படி 8 மாசம் எந்த தண்ணியும் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. 8 மாசம் தாண்டினோம்னா நிறைய வேலைகளை காய்ச்ச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேல நம்ம பொறுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் பட்ட இமுசை. அதான் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா நம்ம ஊருக்கு நாடகத்துக்கு வர்றது பெருசு இல்லை. நான் எந்த ஊருக்கு போனாலும் சரி, அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கினாத்தான் நமக்கு சிறப்பு உண்டாகும். அதனால நமக்கு தெய்வத்தை வணங்கி பெரிய நாயை அம்மனை வணங்கி கலைப்பணியை தொடங்குமா. அருமையான மைசெட்டு அண்ணன் பள்ளித்தம்ம மலர் ஆடி சொன்னா தெரியாத ஆளே இருக்காது. ஒரு சிறந்த ஒளிபெருக்கி அண்ணன். எனது ஏரியா ஃபுல்லா வருது மைசெட்டு பள்ளித்தம்மா மலர் மைசெட்டு போனா நம்ம கவலைப்படாம போகலாம். சில ஊர்ல சாமான்கள் அள்ளி வச்சிருப்பாங்கன்னா பூன்னு ஒரு மயிலும் கேட்காது. அன்னைக்கு ஒரு நாள் அக்காங்க அங்கே உட்காந்து கேட்குது, ஒரு மைக்கில் ஆத்தாங்க அங்கே ஒருத்தர் வெளியே நோத்தலம்மான்னு கேட்டு அங்கே இருந்து ஒடியாங்க மைக்கு. அப்படி இருக்கு சில ஊர்ல. ஆனா நம்ம ஊருக்கு வந்த வயசுல அந்த உருவாட்டி பெரிய நாய் அம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்கமா. குடும்பத்தோட உருவாட்டிக்கு வருவோ வருவோ, இந்த குறைகள் எல்லாம் பெரிய நாய்கிட்ட சொல்வோம், இந்த குறைகள் எல்லாம் பெரிய நாய்கிட்ட சொல்வோம். பெரிய கருப்பு பிராந்தி ஐயா வாய் வா நம்மளுக்கு சாமி அழைச்சிட்டு வந்ததுமே பெரிய நாயகி
ஓடி வாமா சாமி ஓடி வாமா ஒரு சொல்லு நான் எங்க ஓடி வாமா கூப்பிட்டா ஓடி வருவா சாமி ஆளுங்க பிடிக்காதீங்க. அந்த அம்மா ஊதா சேலை பக்கத்துல கரு ஏய் அந்த அம்மா தூங்கி விழுகுதியா நீ வேற சாமி ஆடுங்கயா தூங்கி விழுகுதா ஐயா நீ வேற இப்படி தலைய ஆட்டிச்சு தூங்கி விழுகுது பாரு எப்படி விழுவு அப்ப சாமி வரலையா ஏன் இல்லண்ணே இப்படி சொல்லவன் அப்படி சொல்லவும் சரி சாமி தான் வந்துருச்சு இல்ல இல்ல தூங்கி விழுகுது என்ன நம்ம சாமி இப்ப நான் வர வைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல பாருங்க இந்த கலப்பை நான் வளர்த்த ஆத்தா பெரிய நாயி உன்னை நம்பித்தான் களத்துல இறங்குறேன் அவசியம் சாமி வந்துடும் எனக்கு தெரியும் இந்த காசை கொண்டு போய் தான் காலையில நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஆள் வரணும்னு சொல்லியிருக்கேன் இதை கொண்டே கொடுக்கணும் நாளைக்கு தான் வீட்டுக்கு போகலாம்னு இருக்கேன் வந்துடும் மாப்பிள்ள அவசியம் அண்ணே சாமி அவசியம் வந்துடும் அப்படி வரலைன்னா ஏன் செம்பத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன் வந்துருச்சுன்னா உங்க நாளைக்கு செம்பத்தி இருந்தாருங்களா நீங்க 3 பேரும் சொல்லி ஒரு செவனே இருக்காரு அவசியம் சாமி வரும் தயவு செய்து நான் வர தாத்தாக்கா முக்காடு போடாதீங்க கையை கட்டாதீங்க தெய்வ பக்தியோடு இருங்க அவசியம் சாமி வரும் சாமி வரல யாரையும் பிடிக்காதீங்க அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கோங்க நான் வர தாத்தாக்கா புருஷங்களை நினைச்சு பல்ல கடிக்க அவசியம் சாமி வந்துடும் சொன்னா பாருங்க ஆத்தா கூப்பிட்டா ஓடி வந்துருவாளா உன்னை நம்பித்தான் இருக்கேன் உன்னை நம்பிதான் களத்துல இறங்குறோம் ஆமா இந்த பெயிண்டர் வேற வளம்பி இருக்கேன் அதான் பெரிய வேதனையா இருக்கு இப்பதான் வீடு பிரேமர் அடிக்க போனேன் ஆத்தா கூப்பிட்டா ஓடி வந்துருவாளா பெயிண்ட் அடிச்சிருவான் ஆமா நாங்க அடிக்காம அவங்க அழைச்சாங்க அமைதி அப்படியே உட்காராங்க அழைச்சாங்க நம்ம விபூதி படம் இருந்து இறங்கலாம் 1/2 கிலோமீட்டர் இருக்கு நம்ம இறங்கி வந்து நாடா முடிஞ்சிடும் அமைதியா அப்படியே உட்காரவங்க நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா நம்ம தெய்வம் சக்தி வாய்ந்தது இந்த பெரிய நாயின்னு தெரியாத ஆளே இருக்காது நினைச்ச காரியம் நிறைவேறும் அருமை அப்படியே அமைதியா உட்காரவங்க அவ்வளோ தாத்தாங்க பொறுமையா இருக்க அண்ணே சம்பளம் ஏய் சம்பளம் 4 பேர் சம்பளம் நீ வைக்கல குடியா நாங்க அடிச்சு தரனாலே வந்துச்சு முதல்ல சாமி இதே கடையில சமாளிக்கிறியா ஆமா அப்புறம் நீங்க வாய்ச்சனால சாமி வந்தீங்க ஆமா நாங்க வாய்ச்சு அடிச்சதுனால சாமி வந்துச்சு நீங்க தரவல நான் தரவல கத்துக்குவோம் சரியா இதுக்கு மேல நம்ம ஆளை விடலாம் ஊருக்கார சந்தேகப்பட்டு கூடாது என்ன வள்ளியம்மன் நாடகம் நோடியில் போட்டுட்டாங்க இவங்க கூப்பிட்டா ஓடி வரலாம் ஆத்தா ஐயா இருந்தாங்க நாடகம் பொறுமையா சிறப்பு நடக்க சொல்லிக்கொண்டு மற்றும் என்ன ஹெத்திலும் பொன்னகரம்பை விளங்கக்கூடிய சிவகங்கை சமஸ்தானம் காளையார் கோவில் தேவஸ்தானம் திருமதி DSK மதுரானந்த
நாச்சியார் அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட உருவாட்டி அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் கோவில் 3ஆம் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு உருவாட்டி நாட்டார்கள் முன்னிலையில் 40ஆம் ஆண்டு பாப்பாக்கோட்டை KR வேலுசாமி தேவர் நவசக்தி குடும்பத்தினர் நடத்தப்படும் நாடகம் அனைவரும் காணவர்களுக்கு சார்பில் வேணும். பங்குனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிந்தா முன்னிலை சிங்கார கலையரங்கில் 2ஆம் மன்னர் சசிவர்ண முத்துவடுகநாதர் கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியூர் நாடகம் சீர்திருப்பாடி வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளா இருந்தாலும் சரி, தெரியாதவளா இருந்தாலும் சரி, தெரியவள கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு வரும். நடிப்பு செவேந்தன் அன்போனார் தூரமூர்த்தியை சேர்ந்து JS ராஜதேவன் அவர்கள் இவரமலையிலே வேலன் வேடன் வந்து அறிக்கை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக விளையாடி குயில் ஒன்று குயிலும் கோயில் வாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் தனக்கென வெற்றி முரசு வரும். மதுரையை சேர்ந்த எம்மன் கவிதாஸ்ரீ அவர்கள் விலங்குமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் புராணங்களை கற்று நாடக உலகின் நிகர்தான் என்று வெற்றி முரசு வரும். அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியை சேர்ந்து